ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் மாற்ற தான் போகிறோம். நீ டயர் மாற்றினா எனக்கு என்னடா யூஸ்ன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் தான். ஏன்னா நம்ம இந்த டயரு எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்தது, ப்ரைஸ் எவ்வளோ, எல்லாமே சொல்ல போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண டயர் தான் இப்போ திரும்பவும் அதே டயர் தான் வாங்கி போட போகிறேன். ஏன்னா அந்த டயர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம குவாலிட்டி. அந்த டயர் என்ன பிராண்டு, அப்புறம் அதோட ப்ரைஸு, அப்புறம் என் பைக்குக்கு அது போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன். போகிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் டைரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் இடையில ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நம்ம விளாக் பண்ணுவோம். லைட்டாக மோனம் போட்ட மாதிரி இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது தூத்தல்லாம் போட்டுச்சு. பார்ப்போம், நம்ம சேலம் போனால் மழை வருதா என்னன்னு தெரியல. நம்ம சேலம் தான் போகணும். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் இல்லை ஒரு 14 கிலோமீட்டர், 14 வரும்னு நினைக்கிறேன். 14 கிலோமீட்டர் வரும். நம்ம அங்கே போயிட்டு டயர் வாங்க போகிறோம். அதெல்லாம் போக பிளாக் பண்ணுவோம். என்ன நம்ம ஊரில் ஆர்மிலாம் நிற்குது பாடுறா. அது இல்லாமல் கூட்டமாக எங்கேயோ கிளம்பிட்டாங்கங்க. நம்ம சேலத்தில் எங்கேயாவது மாநாடு நடக்க போதோ என்னன்னு தெரியலையே. நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கன்ட்டு. அதாவது கூட்டமாக கிளம்புனாங்கங்களா, அதை காட்டுறேங்க. மாநாடு எங்கே இருக்குன்னு தெரியாது. நமக்கு முன்னாடி ஒரு டெம்போ போயிட்டுருக்கு. இதோ நமக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது. இந்த மாதிரி ஒரு 4-5 ஆட்டோ நான் கிராஸ் பண்ணி வந்தேங்க. காற்று கொஞ்சம் ஓவர் அடிக்கும், கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றா, இது இல்லாமல் பின்னாடி நிறையா வந்தது. அப்போனா நம்ம சேலத்தில் எங்கேயோ மாநாடு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் டயரை மாற்றின மாதிரி தான். அடாட, இங்கேருந்தே டிராஃபிக் ஆகுது. பேசாமல் மதியமே வந்திருக்கணும். கரெக்டாக 5 மணி பக்கமாக ஆக போகுதுங்க. சாயந்தர டைமில் வந்தால் என்ன ஆகுமோ அது கரெக்டாக ஆகுது. நம்ம சேலத்தில் இந்தளவுக்கு டிராஃபிக் ஆகாது, இவ்வளோ தூரம்லாம் டிராஃபிக் ஆகாதுங்க. வேறு ஏதோ பிரச்சனை பார்ப்போம். இருங்கப்பா, வழியே இல்லை. ஹார்ன் வேறு அடிக்கிறாரு. டயர் மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் மாறிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பயந்து போக தேவையில்ல. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, கூட்டமாக ஆட்டோவில் போகிறாங்க. எங்கேயோ என்ன எல்லோரும் சர்வீஸ் ரோட்டில் போகிறாங்க. காரே போகுது, நம்ம போகிறதுக்கு என்ன? இந்த சந்தில் போனால் போயிடலாமா? வேணாம், இப்படி போனால் தான் கரெக்டாக போக முடியும். ஐயோ, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? இப்படி போனால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம். நம்ம அப்படியே போவோம். நான் ஒன்று பண்ணுறேங்க, இந்த டிராஃபிக்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு டவுட் தாங்க, நம்ம அங்கே வீட்டில் இருந்து கிளம்பும் போது லைட்டாக சின்னதாக ஒரு 2-3 தூத்தல்லாம் போட்டுச்சு. ஆனால் இங்கே சேலத்தில் வந்து பார்த்தா வெயில் அடிக்குது. இங்கே தான் நான் மெயினாக மழை பெய்யுன்ட்டு வந்தேன். அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு போயிட்டு டயர் வாங்க வேண்டியதான். அதாவது இது எப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து இந்த டயர் டீலர் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டயர் டீலர் வந்து தெரிஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது, அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம டயர் எடுக்க போகிறோம். 100 ரூபான்னாலும் 100 ரூபா தாங்க, கம்மியாகுதுல்ல. 100 ரூபா கம்மியாகுது நம்ம ஃப்ரெண்டு மூலிமா போய் எடுத்தா. இங்கே தான் பக்கத்தில் இருப்பான். நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் டயர் எடுக்க வேண்டியதான். நம்ம வந்ததை கூட தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். டேய் வாடா,
ஒரு 10 நிமிஷம் நேரமா? 10 நிமிஷமா? அரை மணி நேரம் ஆகும். அது சொல்ல மறந்துட்டேன். வா, இங்க இருந்து வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வாடா விளையாடாதடா, போலாம்டா, டைம் ஆச்சு. கஸ்டமர் பண்றேன். உனக்கு தான் பொழப்பு இல்லை, எனக்கு பொழப்பு இருக்கு. முடியா நான் உன்னோட பிஸிடா. டயர் வேற எடுக்கணும்டா இருட்டா வரதுக்குள்ள. சொல்லாமலாம் கட் பண்ணா மரியாதை இல்லாம இருக்கும். உள்ள வா. சரி. ஐயோ கட் பண்ணிட்டான். ஐயோ கட் பண்ணிட்டான். ஒரு யூடியூபரை இன்சல்ட் பண்றானே. உள்ள போய் பார்த்துப்போம். ரேடியேட்டர் வேறு ஓடுது ரொம்ப நாள் கழிச்சு. அங்கே பாரு சூரியன் எப்படி இருக்குன்னு. என்னடா இது? அப்படியா? பாகிஸ்தான் கொடியா? பாகிஸ்தான் கொடியா அது? எனக்கு பாலிடிக்ஸ் பற்றிலாம் அவ்வளோ தெரியாதுங்க. தப்பாக சொன்னால் கோச்சிக்கோங்க. அது சாரி, கோச்சிக்காதீங்க. இன்னும் கந்தமட்டி தான் போகிறோம் நம்ம டயர் எடுக்க. கடை வேறு மூடிடுவாங்களாம், கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். மிட் நாய்ஸ் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் தெரியாமல் வைசர் ஓப்பன் பண்ணி விட்டு பேசிட்டேன். இதுதாங்க நாம் வாங்கின டயரு, அப்போலோ ஆல்ஃபா S1. இது வந்து பார்த்திங்கன்னா 130க்கு 70, ரேடியஸ் 17. இங்கே 53 23 போட்டிருக்கு. இது கடைசியாக 23ங்கிறது வருஷங்க, 53ங்கிறது வாரம். கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க. 65. அவ்வளோதாங்க, டயர் எடுத்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து சும்மா லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துற சொன்னேன், அதான் எடுத்துகிட்ருக்கான். இப்படி ஏறா ஆடா பாவி. ரீல்ஸுக்கு எடுக்க சொன்னால் எப்படியோ எடுத்துகிட்ருக்கான். ஏண்டா விஜய், உன்னை ரீல்ஸ் போடுற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னால் எப்பறம் எடுத்து வச்சுருக்க? ஃபோன் இப்படி வச்சு எடுக்க சொன்னேன்டா உன்னை. ஆமாண்டா, உன்னை அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். நீ என்னமோ வேலை இருக்குங்கிறியே. அவ்வளோதாங்க, டயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். இது வேறு ஆடிக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. டயரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா S1. 130க்கு 70. நம்ம வண்டிக்கு 130க்கு 70 தான் போடுவோம். ரேடியஸ் வந்து 17 போடுவோம் நம்ம. அப்புறம் இந்த டயரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3200 இந்த டயர் வாங்குறதுக்குள்ளே நான் 3 இடத்துல கொட்டேஷன் கேட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாமனூரில் அங்கே ஒரு ப்ரைஸு, ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா 3500. அப்புறம் இங்கே சேலத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3300. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நேற்று பார்த்தவங்களுக்கு அதாவது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 3300 சொன்னாங்க. கடைசியாக போயிட்டு குடோன்லேயே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து 3200. அடப்பாவி, 100 ரூபாய்க்கு ஏன்டா இப்படி அலைஞ்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே தானே. அந்த 100 ரூபாய்க்கு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடித்தா கூட எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்லணும், இந்த டயருக்கு இதே டயர் தான், சேம் இதே டயர் தான் நம்ம வண்டியில் இப்போ இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்னு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு கூட தெரில. மொத்தம் 42,000 கிலோமீட்டர் ஓட்டினாங்க. இந்த நம்ம இப்போ இருக்க டயர் வந்து பார்த்திங்கன்னா இதே டயர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே டயரே எடுத்துட்டேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும், 45 வந்திருக்கும். இடையில நம்ம பண்ண வேலைங்க அப்படி 2 தடவை பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆனது தெரியாமல் ஓட்டணும். அதுவும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைடில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 250 கிலோமீட்டர் பஞ்சர்லேயே ஓட்டியிருக்கேன். ஃபுல்லாக டயரே தேய்ச்சி அடிச்சிருச்சு அந்த இடத்துல. அப்புறம் இன்னொன்று, நம்ம வெள்ளிங்கிரி மலை போனப்போ, கோயம்புத்தூர் போனப்போ அப்படியே தான். இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பஞ்சர்லேயே ஓட்டிகிட்டு போயிட்டேன். ஏதோ ஓகே. அப்புறம் இன்னும் சீன் இருக்குங்க, இன்னும் சீன்லாம் இருக்குது, இன்னும் முடியல. என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு போயிட்டு டயரை பேர்ன் அவுட்லாம் பண்ணுவோம். பேர்ன் அவுட் பண்ணி இருக்கிற கொஞ்சம் டயரையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு தான் அடுத்த டயரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த சீன்லாம் இருக்குது. இப்போ சேலத்தில் தான் இருக்கும். இருட்டாகிறதுக்குள்ளே டயர் வாங்கிட்டோங்க. நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணோம். கரெக்டாக போக முடியுமா என்னன்னே தெரில. நாகர்கோவில் போயிட்டு
அங்கேருந்து கேரளா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். அது நடக்குமா என்னென்னு வர தெரிலிங்க, பார்ப்போம். டயர் மாற்றினா தான் உண்டு. அந்த ஆட்டோவில் பாருங்கள், அந்த பசங்க எல்லாத்துக்கும் கை காமிச்சிட்ருக்காங்க. ஐயோ திரும்ப டிராஃபிக்கா? ஐயோ என்ன சட்டையெல்லாம் வேர்க்குது. சட்டை போட்டுட்டாங்க தெரியாமல். அடேங்க அப்பா, என்னங்க இவ்வளோ டிராஃபிக் இருக்கு? சோபா இன்றைக்கி டயரை மாற்ற முடிஞ்சால் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு நாளைக்கு பிளான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நாளைக்கு போயிடலாம். சப்போஸ் மாற்ற முடியலைன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம நாகர்கோவில் கிளம்புவோம். நாகர்கோவில், கேரளா இந்த மாதிரி போவோம். நாம் இப்படியே போவோம். எதுக்கு ராங் ரூட் ட்ரை பண்ணணும்? இங்கே ஏறி அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பசங்கள்லாம் கேட்டு தாங்க முடிவு பண்ணணும். பேர்னவுட் வீடியோ எங்கே எடுக்கிறது? இப்போயே இருட்டாயிடுச்சு. ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோட திரும்ப எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நேற்று நம்மளால் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால தான் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதாவது நம்ம வண்டியை பேர்னவுட் பண்ணி வீடியோ எடுக்க போகலான்ட்டு இப்போ தான் போகிறேன். மழை வேறு வருது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ரோடெல்லாம் பாருங்கள் ஈரமாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்து போகிறேங்க. நம்ம போயிட்டு நம்ம பழைய டயரை பேர்னவுட் பண்ணி தேய்ச்சிட்டு புது டயர் மாற்ற போகிறோம். நேற்று இருட்டாயிடுச்சுங்க, அதனால தான் வீடியோ எடுத்து டயர் மாற்ற முடியல. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்ப்போம். ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. தூத்தல் போட்டுட்ருக்கு, நல்லாயிருக்கு. டயர் வெடிக்காமல் இருந்தால் சரி. வெடித்தா கொஞ்சம் சிக்கலாகிடும். வெடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. பார்ப்போம். இதுதான் நம்ம பேர்னவுட் பண்ண போகிற இடம். ஸ்பாட் இப்படி தான் இருக்கும். இங்கே ஏதோ ஒரு இடத்துல பண்ண வேண்டியது தாங்க. எல்லாம் பிங்காமல் இருக்கே. சரி, ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவோம். இங்கே பண்ணலாமா? டயர் ஓகே, பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுத்துறேன் நான். என்ன வீல் சுத்தவே இல்லை. ஆஹா, சுத்த மாட்டேங்குதே. இந்த இடம் சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. க்ரிப்பாக பிடிக்குது. சரி, வேறு ஏதாவது இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். வருது. டயர் ரொம்ப தேயுது. ஐயோ, பவுடரா போகுது. எல்லாம் வெடிச்சிருமோன்னு பயமாக இருக்கு. பவுடராட்டம் வருதுப்பா. எங்கே நெருப்பு வராதாட்டிருக்கு? எங்கே இது புகை வராதாட்டிருக்கு? அப்புறம் எப்படி வெடிச்சு போச்சுன்னா? வெடிச்சு போச்சுன்னா
பின்னாடி இருந்து எடுக்கணும், பின்னாடி இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி அந்த பொசிஷன்லையா? இங்கே இந்த பக்கம் தான் இருக்கலாம். இந்த பக்கம் தான் இப்படி வந்துடும். இந்த பக்கம் அதாவது அது ஆப்போசிட்டில் அந்த பக்கம் வெயில் அடிக்கும்போது இப்படி எடுத்தால் தான் நல்லா லுக்காக இருக்கும். இந்த பிரைட்டாக இருக்குது. இந்த பக்கம் எப்படி? இந்த பக்கம் அந்த பக்கம் தான் வெடிச்சிருச்சுண்ணா. இந்த பக்கம் இங்கே பொசிஷனாவா? அப்படி சும்மா அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி எடுங்க. மூவ் பண்ணி எப்படி? சும்மா ஆன் பண்ணிட்டு லைட்டாக அப்படி அந்தாண்ட இருந்தானே மூவ் பண்ணுங்க. அப்புறம் கிட்டால கூட வாங்க, கிட்டால வந்துட்டு கூட போங்க. நான் பண்ணட்டா? ஐயோ, இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரேக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆயிலாம் போச்சு. ஆயிலாம் லீக் ஆகுது. ஆயில் கீழே ஊற்றுதா? என்ன இது? ஓட்டை விழுந்துருச்சுதா? அது ஓட்டை விழுந்துச்சு. மாற்ற முடியாது. மாற்ற முடியல. அந்த ஓஸ் மட்டும் மாற்றி வந்துருப்போம். இது எங்கே போய் மாற்றுறது? அதுதான் அவனப்பா. அதுவும் யார் எடுக்கணும்? அதெல்லாம் பார்த்தியா அந்த ஓஸ் பிரச்சனை பெரிய டென்ஷன் ஆகுது. கட்டாகி போச்சு. அந்த ஓஸ் மாதிரி இப்போ கிடைக்காதுப்பா. போடா, இங்கே போகலாம். பெருசு இருக்கலாம். சரி போகலாம் வாங்க. ரெண்டு பிரேக் பிடிக்காதா? ரெண்டு பிரேக் பிடிக்காதா? நீ கம்பெனி போயிட்டு கேட்டு வந்துருக்கியா? இல்லை வீட்டுக்கு வாங்க போகலாம். அப்புறம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவியா? அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க. இதை கம்பெனிக்கு போய் கேட்குற கேபிள் மாத்திர முதல்ல. அதான் கம்பெனிக்கு போகிறேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வாங்க போயிடலாம். நானும் வரப்பேன். போய் கம்பெனி கேட்டு வீட்டுக்கு வந்துடும். ரெண்டு பிரேக்கும் சம்பவம் நம்பர் 1. என்னோட நேரம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ஓசே கட் ஆயிடுச்சு. சை, ஒரு பேர்ன் அவுட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? ஓகேங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பிரேக்கு இந்த ஒயர் வேறு மாற்றணும். எவ்வளோ ஆக போதோ தெரில. ட்ரிப்பே போக முடியாது நம்ம. நாளைக்கு நான் நாகர்கோவில் போகலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பிபின், நான் செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சரி ஒரு பேர்ன் அவுட் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, ஆயில் ஃபுல்லாக கட் ஆகிட்டு, தெரியுமா என்னென்னு வேறு தெரில. தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சுங்க. நானும் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்ருக்கேன். கடைசியாக பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் தான் கேட்டேன், இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே 2000 ரூபா பக்கம் வரும்னு சொல்கிறாங்கங்க. அதுதான் என்னன்னு தெரியல. இப்போ ஏன் 4 மணி ஆயிடுச்சு. காலையில் இந்த பிரச்சனை ஆயிருந்தால் கூட நான் ஏதோ மேனேஜ் பண்ணி நேரம் சரி பண்ணியிருந்திருப்பேன். இப்போ இதுக்கு மேலே எங்கே போய் வாங்கி எங்கே போய் மாற்றுறதுன்னு வேறு தெரிலங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஷோரூம்லேயே இல்லைங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இது ஷோரூமில் இல்லை இந்த கேபிள். நான் இப்போ வெளியே ஒரு ஷாப்பில் தான் கேட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட 3 ஷோரூமில் கேட்டேன், 3 ஷோரூம்லேயும் இல்லைங்கிறாங்க. ஷோரூம் எப்போ தான் இதெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்களோ தெரிலிங்க சுத்தமாக எனக்கு. சரி, பார்ப்போம். மேபி இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுமா இல்லை என்ன ஆக போதோ தெரில, பார்க்கலாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நான் வேணால்
என்னன்னு சொல்கிறேன். ஓகே பிபின், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சேலத்தில் இருக்க ஷோரூம் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து இன்றைக்கெலாம் மாற்றி தர முடியாது அப்படின்ட்டாங்கங்க. வேறு வழி இல்லை. நம்ம நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை தான் மாற்றணும். இங்கே லோக்கல் ஏதோ ஷாப்பில் விடலான்னு பார்த்தா எங்கே கரெக்டாக பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க. அது இல்லாமல் நான் இன்னும் சேலம் போயிட்டு ஸ்பேர்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும். இதில் மழை வேறு வருதுங்க பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம பிபின் மேலெலாம் ஃபுல்லாக தூத்தல் பட்டிருக்கு. மழை வேறு வந்துட்டுருக்குங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வயரு இந்த கேபிள் மாற்றுறது அப்புறம் டயர் மாற்றுறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஓகே பிபின், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டாடா பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.